அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப சூப்பரான வீடியோ. என்னடா இது, ஒரு சேரில் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு ஒரு ரைஸ் குக்கர் மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க, இன்றைக்கி இந்த ரைஸ் குக்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரைஸ் குக்கர் பார்த்திங்கனாக்கா, நம்ம சிம்பிளாக ஒரு 4 பேர் 5 பேர் இப்படி சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு நம்ம ரைஸ் குக்கர் வச்சுருப்போம். ஆனால் இந்த ரைஸ் குக்கர் பார்த்திங்கனாக்கா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பார்ட்டி, ஒரு ஃபங்க்ஷனு இப்படிலாம் வந்துருச்சுனாக்கா, நம்ம வீட்டில் நம்ம சமையல் செய்கிறதுக்கு பதில் வெளியில் ஆர்டர் பண்ணுவோம். இப்போ நமக்கு அந்த கவலையே கிடையாது. இந்த குக்கர் 7 கப்பு குக்கர். 7 கப்பு குக்கர் அப்படின்னாக்கா ஒரு சாதாரணமான ஒரு குக்கர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் அந்த கப்பையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குக்கர் ஒன்று இருந்தால் போதும், எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம நடத்தி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சாதாரணமாக நம்ம ஒரு 4 பேர் 5 பேருக்கு நம்ம சமைக்கும்போது இந்த ஒரு கப்பு கொடுத்துருப்பாங்க அந்த குக்கருக்கு. இதில் 2 கப்பு நீங்கள் சோறு போடுங்க, 3 கப்பு நீங்கள் அரிசி போட்டு நம்ம சோறாக்குனா போதும் அப்படிங்கிற அளவுக்கு குக்கர் தான் நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ பெரிய கப்பு இந்த குக்கரு கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன குட்டி கப்பு மாதிரி இருக்குது பாருங்கள், இதை தூக்கி இது உள்ளே போட்டுட்டேன். இப்போ இந்த கப்பால் 5 கப்புக்கு மேலே அரிசி இந்த பெரிய கப்பில் பிடிக்கும் நமக்கு. இப்போ இந்த குக்கரை நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக யாரையுமே நான் பிரியாணி கொடுக்காம ஏமாற்றாமல் இந்த குக்கர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. எனக்கு இந்த ரம்ஜானில் சுத்தமாக கேஸ் கிடையாது. கேஸ் இல்லாமல் நான் இண்டக்ஷனில் தான் நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த குக்கர் எங்கே வாங்குனீங்க? இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கர் வெளிநாட்டிலேருந்து வந்தது. இந்த குக்கரை நான் வாங்கின நோக்கமே அக்கம் பக்கம் எல்லாருக்குமே இந்த மாதிரி நான் பிரியாணி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த குக்கர் எனக்கு தேவைப்படுது. இந்த குட்டி குக்கரை வச்சு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், இந்த குக்கர் நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற குக்கர் தான். 5 பேர் 6 பேர் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் அந்த குக்கரில். அதுவே நம்ம இந்த பெரிய குக்கர் இருந்துச்சுனாக்கா 25 பேர் வரைக்கும் நம்ம தாராளமாக நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். பிரியாணி போடுறதும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். இன்றைக்கி 1 கிராம் நமக்கு பவுன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 15,000 நம்ம இன்றைக்கி இல்லாமல் நம்ம பவுன் வாங்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சிட்டோம்னாக்கா இது ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு நல்லா உழைக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த குக்கரை எடுக்க போகிறது கிடையாது. எப்போவாவது ஒரு ஃபங்க்ஷன் சமயத்தில் தான் நம்ம இந்த குக்கரை எடுப்போம். இந்த குக்கர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதோட அகலத்தை பாருங்கள், அவ்வளோ அகலமாக இருக்கும். நம்ம இதில் கரண்ட்டு செலவு அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறத விட இது நம்ம ஒரு தடவை நம்ம வாங்கினாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் 2010 இந்த குக்கர் வாங்கினது. எனக்கு 5,000 ரூபா, அப்போ உள்ள விலைக்கு 5,000 ரூபா இந்த குக்கர் வாங்கினாங்க. இந்த குக்கர் பார்த்திங்கனாக்கா, எனக்கு அக்கம் பக்கம் எல்லாருக்கும் நான் பிரியாணி போட்டு கொடுக்குறதுக்கு இது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரம்ஜானுக்கு நான் யாரையுமே ஏமாற்றாமல் அந்த மாதிரி ஒரு 20 பேருக்கு முதல் நாள் போட்டு கொடுத்துட்டேன். மறுபடியும் 20 பேருக்கு நான் என்னோடய பிள்ளைங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் நான் சந்தோஷமாக பிரியாணி போட்டு கொடுத்தேன். இப்போ இந்த பிரியாணி போடுறதுக்கு நான் ஷான் மசாலா எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த குக்கரில் நான் பிரியாணி போடுறதையும் நான் காமிக்கிறேன். இதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே நான் இந்த மாதிரி 20 25 பேருக்கு நான் பிரியாணி போடுற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் வெங்காயம் பார்த்திங்கனாக்கா 3/4 கிலோ அளவுக்கு நான் வெங்காயம் போட்டிருக்கிறேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்குவோம். நீளமாக நம்ம எப்போதும் போல் பிரியாணிக்கு நம்ம அரியிறது மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுக்குவோம். கொஞ்சம் மெல்லிசாவே நம்ம கட் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கங்க. கல்பாசி, ஜாதிபத்திரி இதெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். அன்னாசிப்பூ, இதே மாதிரி பட்டை, கிராம்பு இது தான் சேர்ப்போம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கனாக்கா ஒரு 400 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. நெய் நம்ம ஒரு 50 ml அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனு டேபிள் ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம 400 ml அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கு பிறகு தான் நம்ம தக்காளியை சேர்க்கணும். இப்போ பாய் விட்ட பிரியாணி அப்படின்னாவே எந்தெந்த பொருளை எந்தெந்த சமயத்தில் நாங்கள் சேர்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டாவே போதும், உங்களுக்கு சூப்பராக பிரியாணி போட வந்துடும். இப்போ நம்ம 3/4 கிலோ அளவுக்கு நம்ம வெங்காயம் போட்டிருந்தோம். இப்போ அதே மாதிரி 3/4 கிலோ அளவு நான் தக்காளி எடுத்துகிட்டு அதில் சும்மா ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருக்கிறத அதை எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லா தக்காளியுமே கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்ததாக உப்பு
உப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்த்துட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். உப்புலாம் நம்ம வந்து ஒரு கை அளவு தான் இப்போ நமக்கு பக்குவம். அந்த மாதிரி மசாலா பொருளுமே நம்ம வதக்கும்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் காரம்லாம் நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கூட நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா, மல்லி 2மே சமமான அளவில் நம்ம எடுத்துக்கணும். ஒரு அரைக்கட்டு புதினா அப்படின்னாக்கா அரைக்கட்டு மல்லி அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நான் 1/4 கட்டு மல்லி 1/4 கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதில் பாதி நம்ம இப்போ போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தண்ணியில் நம்ம பாதி போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அளவு பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ 3 கிலோ கோழியும் 2.5 கிலோ ரைஸும் போட போகிறேன். சமமாக ரைஸும் கோழியும் சமமாக போடக்கூடாது. அதனால் 3 கிலோ கோழிக்கு 2.5 கிலோ அரிசி களைஞ்சி நான் இதில் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி இஞ்சி பூண்டு இது எல்லாம் சேர்த்து இஞ்சியும் பூண்டும் 250 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ போடுறது மசாலா பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். இது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். நம்ம பெரிய ஸ்பூனால் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரியாணி போடும்போது எப்போவுமே பிரியாணி மசாலா கூட நம்ம கொஞ்சம் கரம் மசாலாவையும் சேர்த்து நம்ம போடும்போது வாசனை நல்லா கமன்னு இருக்கும். நம்ம முஸ்லீம் வீட்டு பிரியாணி அப்படின்னா நாங்கள் தனியாக மசாலா அரைச்சி நம்ம சேர்ப்போம். ஜாதிக்காய், சாஜிரா இதெல்லாம் சேர்த்துக்குவோம். சாஜிரா அப்படின்னாக்கா ஜீரகம் மாதிரியே இருக்கும் சாஜிரா. இப்போ இந்த மாதிரி ஒரு சான் மசாலா பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மசாலா 100 கிராம் அளவுக்கு உள்ளது. இப்போ இது நான் வந்து 150 கிராம் அளவு நான் சான் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டும் இன்னொரு பாதி பாக்கெட் அளவும் 150 கிராம் அளவு நான் சான் மசாலா போட்டேன். இந்த மசாலாவில் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பிரியாணி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு எந்த மசாலாவுமே உங்களுக்கு பிடிக்காது. இந்த மசாலா வாசம் தான் உங்களுக்கு அப்படியே நாக்கில் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா உங்களுக்கு வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. மசாலா வாசனையும் இதில் கமன்னு நமக்கு தூக்கும். இந்த மாதிரி கோழியை நீங்கள் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கோழியை 8 பீஸாக தான் நம்ம கட் பண்ணணும். பிரியாணி போடுறதுக்கு ஒரு கோழியை நீங்கள் 8 பீஸாக கட் பண்ணுங்கள். நார்மலான உள்ள சைஸாக கோழி பார்த்து வாங்கிக்கோங்க. இதை தயிர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் புளிஞ்சு ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டி நல்லா ஒரு 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கிறேன். 3 கோழி 24 பீஸு நான் இதில் எடுத்துருக்கிறேன். கோழியை நீங்கள் சின்ன பீஸாக போட்டு பிரியாணி போடும்போது கோழி நல்லா உடஞ்சிரும். அதுவே நம்ம சில சமயத்தில் கொஞ்சம் மீடியமான சைஸில் பிரியாணி போடுறதுக்கு நம்ம கோழியை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம போடுவோம். அப்படியே நமக்கு உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் ஏறி பிரியாணியில் உள்ள சிக்கனை எடுத்து நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஹைதராபாத் பிரியாணி அந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம போடலாம். இப்போ நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்குவோம். கோழி மசாலா எல்லாம் கலந்து நமக்கு வதங்கி வரும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் ஃபுல்லாக இதில் புளிஞ்சு ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கப்பால் நான் எத்தனை கப்பு அரிசி அளந்து எனக்கு வருதோ அதில் 1.5 கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றுறேன். ஒரு கப்புக்கு 1.5 கப்பு அளவு இதில் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது ஜீரக சம்பா அரிசி. அரிசியையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நம்ம ஊற போடவே வேணாம். பிரியாணி அரிசிக்கு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பிரியாணி அரிசிக்கு ஊற போடுவோம். இதுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம குக்கரை வச்சுட்டு நம்ம எல்லா பொருளையும் வதக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா அரிசியை களைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுருங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஊற வைக்கணும்னு இல்லை. ஜீரக சம்பா அரிசி நமக்கு நல்லா பொலன்னு இருக்கும். நல்லா சாப்பாடு நமக்கு சாப்பிட்றது மாதிரி இருக்கும். பிரியாணி அரிசி நம்ம பாஸ்மதி அரிசியை போட்டு நம்ம ஆக்கும்போது நமக்கு சாப்பிட்டது மாதிரியே இருக்க மாட்டேங்குது. அதனால் ஜீரக சம்பாவில் போடும்போது அதோட வாசமே நமக்கு தனி. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் குக்கரில் நமக்கு சூடு வந்துடும். நல்ல பவர் உங்களுக்கு அதிகமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ தண்ணி கொதிக்கும் போது நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அரிசியை களைஞ்சி இதில் போட்டுருங்க. அரிசி களைஞ்சி போட்டுட்டு நம்ம அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு இடையில ஒரு தடவை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி அதை கிண்டி விடணும். அப்போ தான் நமக்கு சோறு உடையாமல் இருக்கும். இந்த குக்கரில் இந்த பிரியாணியை போடும்போது 20 பேருக்கான பிரியாணி ஆக்குற நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் மட்டுமே இந்த பிரியாணி. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நமக்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி பெரிய பெரிய குக்கர்லாம் நம்ம ஊர்லேயே எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. சரவணா ஸ்டோரில் கூட நான் பார்த்து நான் வீடியோ போட்டிருக்கேன். பெரிய குக்கரை நீங்கள் பார்க்காதவங்க கூட அந்த வீடியோவை கூட நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப பெரிய அளவில் உள்ள குக்கராக இருக்கும். ப்ரெஷர் குக்கரும் பெரிய அளவில் இருக்கும். அதே மாதிரி ரைஸ் குக்கரும் பெரிய அளவில் இருக்கும். இப்போ கேஸ் இல்லாத சமயத்தில் இந்த குக்கர் இருந்ததுனால எனக்கு ரொம்ப
யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக இருந்துச்சு. நம்ம 1 கிராம் வாங்கினேன் அப்படின்னு நம்ம பணம் சேர்க்கிறத விட இந்த மாதிரி ஒரு பொருள் முக்கியமான ஒரு பொருளும் நம்ம வீட்டில் இருந்தாக்கா நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ அரிசியை களைஞ்சி போட்டுட்டு அதை கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வைங்க. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் வாயில் எடுத்து வச்சு பார்த்தேன். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் உப்பை இது கூடவே கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு இதில் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு கலர் எதுவுமே இதில் நம்ம சேர்க்க வேணாம். இப்போ இதில் பிரியாணி இலை, மல்லி, புதினா இதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். பொங்கிலாம் நமக்கு குக்கரில் இதில் வெளியில் ஊற்றாது, உள்ளேயே தான் நமக்கு இருக்கும். அடுப்பில் எப்படி தம்மில் போடுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி இதில் லேசாக இருக்கும்போது மேலே சுவிட்சை ஃபுல்லாக நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த சூட்லேயே நமக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக சோறு நல்லா வந்துடும். இப்போ இந்த பீஸெல்லாம் பாருங்கள் ஒன்று கூட உடையாது. நமக்கு நல்லா உப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே ஏறி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே அடியில் ஏதாவது ஒட்டி இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டல பாருங்கள். இந்த பிரியாணி அடியில் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?